வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.3ல் 6வது கணக்கு பார்க்குறோம். ஒரு உற்பத்தியாளர் 12 விழுக்காடு அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசல் வைத்திருக்கிறார். இதனுடன் எத்தனை லிட்டர்கள் 30 விழுக்காடு அமிலத்தை கலந்தால் 15 விழுக்காட்டிற்கும் 18 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடர்த்தி கொண்ட அமில கரைசல் கிடைக்கும். கணக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும்னா 30 விழுக்காடு கொண்ட அமில கரைசலை எக்ஸ் லிட்டர் என்கன்னு எடுத்துக்குவோம். அதானே அவர் கரைக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் 30 விழுக்காடு அமிலம் கலந்த கரைசல் எக்ஸ் என்க. அமிலம் கலந்த கரைசல் எக்ஸ் என்க. ஓகேவா? எல்லாம் லிட்டர் தான், வேணா லிட்டர் போட்டுக்கோங்க என்க. இப்போ மொத்த கரைசல் எவ்வளவு? மொத்த கரைசல் 600ஓட என்னது சேர்த்துக்கிறோம்? இந்த எக்ஸையும் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். தேர்ஃபோர் மொத்த கரைசல், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்த கரைசல் எவ்வளவு? 600 + எக்ஸு லிட்டர். ஓகே, இப்போ கணக்குக்குள்ளே போகிறோம். கணக்குக்குள்ளே போகும்போது என்ன கொடுத்துருக்காங்க? 30 விழுக்காடு அமிலத்தை கலந்தால் 15 விழுக்காட்டிற்கும் 18 விழுக்காட்டிற்கும் எவ்வளோ வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 30% எக்ஸு ப்ளஸ்ஸு 12% எதில்? மொத்த 600. அப்போனா மொத்த கரைசல் எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும்? இஸ் கிரேட்டர் தென் 15%. ஏன்னா நம்ம ரெண்டுக்கு இடப்பட்டது தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல 15% கொண்டு போயிடுவோம். இப்போ 30 எக்ஸுங்கும்போது எல்லாமே என்ன வருது நம்மளுக்கு? பை 100 100ன்னு வரும். அதனால் நீ போடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா போட்டுக்கோ. 100 எக்ஸு ப்ளஸ் 12/100 இன்ட்டு 600 கிரேட்டர் தேன் 15/100 இன்ட்டு 600 ப்ளஸ் எக்ஸு. இப்போ நம்ம மீச்சிமா என்னது? 100. அதனால 100 ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? 30 எக்ஸ் ப்ளஸ் 12 72, 2 0 சேர்த்துக்கோ, ஈக்குவல் டு இங்கே என்ன செய்யலாம்? 2 இதாக எழுதலாம். 15 90, 90 போட்டு 2 0 சேர்த்துக்கோ, ப்ளஸ் 15 எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோ. அப்போனா 30ல் 15 போச்சுன்னா 15 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 9000 மைனஸ் 7200. கழிச்சோம்னா என்ன வரும்? 15 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1800. 1800ங்கும்போது இது 15 வாய்ப்பாடில் போகுமா? போகும். ஆனால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 120. இதை 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 18% சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கொண்டு போகிறோம். இதே போல் தான் 30% எக்ஸு ப்ளஸ் இந்த பக்கம் மாறாது, அந்த பக்கம் மட்டும்தான் மாறும். 600 இஸ், ஏன்னா இது சின்னது இது பெருசு அப்படி வரும். இந்த இன்இக்வாலிட்டி சைன் மட்டும் மாறும். 18% சாரி, அடுத்த ஸ்டெப் இதை எழுதுவோம். 18% 600 ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து 30/100 எக்ஸ் ப்ளஸ் 12/100 600 18/100 இதெல்லாம் இன்ட்டுன்னு அர்த்தம். 600 ப்ளஸ் எக்ஸு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கொண்டு போகிறோம். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? நம்ம அடுத்து இந்த இதை நம்ம முந்தின கணக்கு செஞ்சோம்ல, அதே போல் தான் நம்ம செய்ய போகிறோம். செய்யும்போது என்ன வருது நம்மளுக்கு? 30 எக்ஸ் அதே தான் வரும். 7200 லெஸ் தென் 18 6 எவ்வளவு? 108. அப்படின்னா 108 போட்டு 2 0 சேர்த்துக்கோ, ப்ளஸ் 18 எக்ஸு. 18 இந்த பக்கம் வந்துடும். 18 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? 30ல் 18 போச்சுன்னா 12 எக்ஸ் மைனஸ் 7200. கழிச்சோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 3600. 12 எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3600. அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 300. 3 36 இல்லையா? அதனால் 300. இதை 2ன்னு எடுத்துக்குவோம். அப்போனா 1 2லேருந்து என்ன வரும்?
1ஐயும் 2ஐயும் சமப்படுத்தும் போது எக்ஸ் லைஸ் பிட்வீன் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது, எக்ஸ் வந்து 300 விட கம்மியாக இருக்கணும், 120 விட அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போனா தேர்ஃபோர் 30% அமிலக்கரைசல், அமிலம் கலந்த கரைசல், இல்லை அமிலக்கரைசல் கூட எழுதலாம், கரைசல் 120 லிட்டரை விட அதிகமாகவும் 300 லிட்டரை விட குறைவாகவும் இருக்குது. 300 லிட்டரை விட குறைவாகவும் கிடைக்கும். புரியுதா மாணவர்களே? கணக்கு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்களா ரொம்ப எளிமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். அடுத்த கணக்கில்